அமைச்சர் செங்கோட்டையன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் ஆடி மாத சனிக்கிழமைகளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்த அமைச்சர் செங்கோட்டையன் மூலவர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்போது அமைச்சருக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் சிறிது நேரம் அமர்ந்து வழிபாட்டை முடித்துவிட்டு அமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். நெல்லையில் வீட்டின் முன்பு கோலம் போட்ட மூதாட்டி மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். நெல்லை பாளையங்கோட்டை கோட்டூர் பார்வதி அம்மன் கோவில் தெருவில் சேர்ந்த 81 வயதானவர் மாரியம்மாள். வயது முதிர்வு காரணமாக இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவர் தனியாக வசித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று காலை வழக்கம் போன்று வீட்டின் முன்பு தண்ணீர் தெளித்து கோலம் போடுவதற்காக வந்தபோது வீட்டின் பிரதான வாசல் அருகே அமைக்கப்பட்டிருந்த எர்த் கம்பிகள் கை எதிர்பாராத விதமாக பட்டதாக தெரிகிறது. அதிகாலை பெய்த சாரல் மழையின் காரணமாக அந்த கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டிருந்ததால் எதிர்பாராத விதமாக அவரை மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை போலீசார் மூதாட்டி உடலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆழ்வார்குறிச்சி அருகே கரடி தாக்கியதில் தோட்டத்து காவலாளி உயிரிழந்தது கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே வடமலை சமுத்திரம் பகுதியில் உள்ள பொன்வேல் ராஜ் என்பவரது தோட்டத்தில் பாபநாசத்தை சேர்ந்த முருகன் என்பவர் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரை கரடி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த முருகனின் உடலை அருகில் நின்று கொண்டு கரடி வேறு இடத்திற்கு எங்கும் செல்லாமல் தடுத்ததால் உடலை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டு வனத்துறையினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட வேண்டியிருந்தது. அப்பகுதியில் அடிக்கடி கரடி நடமாட்டம் இருந்தது குறித்து பலமுறை மனு அளித்தும் வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி உறவினர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆழ்வார்குறிச்சி போலீசார் மற்றும் புலிகள் காப்பக வனத்துறையினர் சம்பவ இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் புதிய பிரசாத கடையை அமைச்சர் தென்னரசு தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பக்தர்களுக்கு வழங்க புதிய பிரசாத தயாரிப்பு மற்றும் விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனை அமைச்சர் தென்னரசு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பிரசாதம் தயாரிக்கும் உணவகத்திற்கு நேரில் சென்று அதன் தரம் மற்றும் தயாரிப்பு முறைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் கோயில் இணை ஆணையர் சக்திவேல், அறங்காவலர் குழு தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் அரசு பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக ஆய்வக உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேற்காடு பகுதியில் இயங்கி வரும் திருவள்ளுவர் அரசு பல்கலைக்கழகத்தில் ஆய்வக பொறுப்பாளராக பணிபுரிந்து வருபவர் ராஜசேகர். இவர் ஆய்வகத்திற்கு பயில வந்த மாணவி ஒருவரிடம் தவறான முறையில் நடந்து கொண்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பல்கலைக்கழக உள்ளக குழுவின் விசாரணையை தொடர்ந்து காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ராஜசேகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். விரைவாக மக்களை சந்தித்து குறைகளை தீர்ப்பதை முதலமைச்சரின் விருப்பம் என சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலதிகளன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேவை மையத்தை திறந்து வைத்து உரையாற்றிய சட்டப்பேரவைத் தலைவர் முதலமைச்சர் விஜயின் மனிதநேயம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை பாராட்டினார். மேலும் வெளிப்படைத்தன்மையான மற்றும் லஞ்சமற்ற ஆட்சியை வழங்குவதே தற்போதைய அரசின் நோக்கம் என தெரிவித்தார். அதற்கு முன்னால் பல சவால்கள் இருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறது. அதற்காகத்தான் ஓட்டு போட்டோம் என்று பல மக்களும் பல்வேறு கோரிக்கைகள் இவர்களெல்லாம் தான் நடக்கும் என்று நம்பிதான் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால்தான் நான் சட்டசபையில கூர்ந்து கவனித்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் என்ன கேட்டார், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார். அதுக்கு என்ன காரணம் என்று நிறைய நினைக்கிறார். எல்லா விவரமும் அவருக்கு தெரிகிறது. எல்லா துறைகளையும் பற்றி என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது என்றெல்லாம் அவருக்கு தெரிகிறது. அதனால கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அதற்குள்ளாக அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து பெருந்துறையில் உள்ள தனது அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது தான் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று தந்ததாகவும் தேர்தல் தோல்விக்கான ஆய்வுக்குழு தலைமைக்கு என்ன அறிக்கை அளித்தது என்பதும் தனக்கு தெரியவில்லை என தெரிவித்தார். தன்னை பதவியிலிருந்து நீக்கியது தனக்கு நல்லதா அல்லது கட்சிக்கு நன்மையா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் என கருத்து தெரிவித்த தோப்பு வெங்கடாசலம் தன்னை நீக்குவதற்கு முன்பு தன்னிடம் விளக்கம் ஏதும் கேட்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். மேலும் தற்போது வேறு கட்சிக்கு செல்லும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் கூறினார். எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. பத்திரிகையில் வந்த செய்திகள் தவறானது, அதாவது வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி தவறானது. எனக்கு எந்த இயக்கத்திற்கும் செல்லக்கூடிய எனக்கு ஆசை இல்லை. இதுவரை அப்படிப்பட்ட முயற்சி எதிலும் நான் 100% ஈடுபடவில்லை. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், உண்மைக்கு மாறாக எதுவும் பேச மாட்டேன். அத்துணையும் புரளி. ஆனால் நாளை என்பது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நாளை இதை பற்றி நான் கொடுத்த இந்த விளக்கத்திற்கு ஏதாவது பதில் இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடத்தில் பேட்டி எடுக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.